எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது இன்னைக்கு நடந்த சட்டசபையில வந்து எல்லாரும் சட்டசபையில என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, இல்ல வந்து அவங்க என்ன கிரிட்டிசைஸ் எடுத்து வச்சு அதை வாதாடுவாங்க, கரெக்டா? ஆனா இங்க இன்னும் நடக்குது. கொத்தஸோட ப்ரௌட்லி 200 கொத்தஸோட தலைவர் டெம்பிள் ரன் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்த ஒரே பாயிண்ட் என்ன, எப்ப சிஎம் பேசுவாரு வாயை துறைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயும் அவர் பேசிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ திறந்த உடனே இவர் டெம்பிள் ரன் ஓடுறாரு. நின்னு பேசணுமா இல்லையா? எனக்கு அதுதாங்க ஷாக்கா இருந்தது. இன்னைக்கு நடந்தது சட்டசபை அல்ல. ஐயோ என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? அதான் நம்ம வெளில பார்க்க போறோம். சரி வீடியோக்குள்ள போகலாம். கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடவும் விட மாட்டோம். இதுக்கு முன்னாடி விட மாட்டோம். ஒவ்வொரு ஊழலாக நிலவரம் போலயே அம்மா கொஞ்சமா நெஞ்சமா 200 ரூபாய் பீஸ் ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலவே. ஆமா இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? गाइस வரப்போ ஒரு 5 வருஷமும் கதற போறாங்க. சோ இந்த கதறல்ஸ பார்த்து டைரக்டா நம்ம அண்ணன் ஏன் கதறீங்கன்னு கேட்கும்போது ஐயோ என்னடா இது சட்டசபையா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சு போச்சு. மறுபடியும் சொல்றேன், நல்ல வேளை ஓடிட்டாங்க. பேர்ல அடிச்ச பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசணும். எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். நம்மளோட அரசியல் பயணத்தை பத்தியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரியல் கிடையாது. பேசுங்கன்னு சொன்னீங்கல்ல, பேச ஆரம்பிச்சிட்டாரு, விடவே மாட்டாரு. பா பேசுறத கேட்கும் போது எனக்கே அலறுதே. அப்போ ஆப்போசிட்ல அந்த 200 ரூபாய் தலைவர் என்ன அரண்டு போயிருப்பாருன்னு எனக்கு தெரியலங்க. அண்ணன் பேசும்போது அந்த மூஞ்ச பார்க்கணுமே, பேய் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஓ गाइस, ஓ மை காட், என் கூட சேர்ந்து எல்லாரும் பண்ண போறீங்க இந்த கெஸ்டரை, ஓகேவா? மை காட், இப்படி பண்ணும்போதே எனக்கு ஏதோ ஒரு பவர் வர்ற மாதிரி இருக்கு. சீரியஸா சிஎம் பிளேஸ்ல உட்காந்துட்டு சட்டசபையில இந்த பண்ணி மூஞ்சி வாயனுங்களாம் ஒரு சில கெஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்களே, போதுமா? அவ்வளவுதான். இனிமே கொளத்தூர்லாம் இனிமே எட்டி கூட பார்க்க முடியாது போல இருக்காங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் அடிச்சு இப்பதான் கொளத்தூர் அப்புறம் என்ன பண்றது? கடைசியா நான் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி சொல்லணும். ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு, அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது, அந்த மரபையே மாத்திட்டீங்க, இப்படி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி எதிர்கட்சி சார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா? செய்யக்கூடாத தவறு செஞ்ச மாதிரி மாநில உரிமை போராளிகளை
அந்த மரபுகார உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? அது எப்படி இருக்கும்? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா இரண்டாவது முறையா, நோட் திஸ் பாயிண்ட், மனுஷன் முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காரு. தேசிய கீதத்துக்கு அப்புறம் இரண்டாவது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழை இரண்டாவது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவையில் தான், அது அவை குறிப்பிலும் இருக்கிறது, இதே அவையில் தான் நடைபெற்றது. இந்த புத்தக நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாநில முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 200 வகுப்பு தலைவர் யார் முகத்துல முழிச்சிட்டு சட்டசபை அசம்பிளி அட்டன் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். போடுற கோல் எல்லாமே நம்ம அண்ணன் போடுற கோல் எல்லாமே சிக்ஸர் தான். கருவூலம் எப்படி திசை மாறி உரு மாறி தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உரு மாறி தேய்ந்து ஓய்ந்துன்னு வசனம் மாதிரி ரைமிங்கா இல்லாம வளமான இலக்கியமா இதே சபையில பேசினவங்களோட திறமையான ஆட்சியில நடந்த நிதி மேலாண்மையை பத்தி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை வந்ததிலிருந்தே கண்ணை கட்டுதுங்க. அந்த காலத்துலதான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். தெரியாதுதான். தங்கத்தை உரிக்கு தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்களை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ் 1000 ரூபாய் கேஸ் இப்படி எல்லாம் பேச தெரியாதுதான். பெட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்னென்ன பாட்டெல்லாம் வெளியே வரப்போகுது எனக்கே தெரியல. ஒவ்வொரு சட்டசபையிலும் ஒன்னா பாயிண்ட் போட்டு இருப்பாரு. பார்ட்டி ஃபண்ட் நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம். அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியராக உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியரில் நாம் மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் தமிழ்நாடு மக்கள் மட்டுமா. ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏற்றுக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். நிரந்தரமாக என் நெஞ்சில் கூடியிருக்கும் தாயன்பு மிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும்
என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். பதிலுரை வழங்குற அதே நேரத்தில் நம்மளை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாலும் நம்மளை தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கும் இந்த மன்றத்தில் நம்மளோட நன்றியை பதிவு செய்கிறோம். 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. அதுலேயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படி தினமும் வந்து எப்படி சொல்றது, அண்ணன் இவங்க பண்ணதை சொல்லும் போது ஏதோ நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த ஒரு திருமூஞ்சை வச்சுக்கின்னு இருக்காங்க பாருங்களா, அந்த கேங்ஸ் 200 கேங்ஸ், கொத்தூஸ் கேங்ஸ். இல்ல இனிமே வந்து பார்ட்டி ஃபண்ட், நீமே உங்க பேர்ல பார்ட்டி ஃபண்ட் கொளத்தூர் அப்படின்னாலே நீங்க தான் வரணும். சரியா செஞ்சாங்கன்னு தெரியல. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் உச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலேயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்லாம் இப்படியெல்லாம் கொடூரமாக இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும், என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான். அவங்களோட பலத்தால தான் ஊர் உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒன்றா நமக்கு மட்டுமே தனியாக ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள், நம்மளை சந்திக்க வர்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல், நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதில் ஒன்று மட்டும், அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு எவில்ஸ் பேசக்கூடாது. நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேச இப்படி பொழுது கட்டுறாரு. நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலேயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா, குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பா. இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க. அதை வந்து நாங்க டிஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கலு, நையாண்டி, சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து முதல்வர் பதில் சொல்லல, முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். புரிஞ்சுதா? சோஃபா பிசினஸ் பண்றவங்களே புரிஞ்சுதா? இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்கள பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணும்ன்றதுக்காக தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
Proud எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லலாம். ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். ஐயோ guys இது சட்டசபையா இல்ல கேபிஐ இல்ல குட்டி கதை, இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். எனக்கு அந்த பார்ட்டி ஃபண்ட் அதான் சொல்றாரு. தைரியம் தான் சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் ஆதாரத்தோட இல்ல அப்படி ஒண்ணு நடக்கல, நான் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு அடிச்சு பேசணும். ஆதாரம் இருந்தா பேசுங்க, ஆதாரம் இல்லைன்னா பேசாதீங்க. அப்போ இவங்க பண்ற இந்த எச்சதரத்துக்கு ஆதாரம் உங்க கிட்ட இல்லைன்னா நீங்க பேசக்கூடாது, ஆதாரம் இருந்தா மட்டும்தான் பேசணும். அப்படித்தானே சொல்ல வர்றாரு அவரு. பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா நாங்க இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. இதெல்லாம் பாக்குறதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. இல்லன்னு வெச்சுக்கோங்க, போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. Oh my god guys, சீரியஸா வேற மாதிரி guys. ஸோ அதான் கைஸ் வீடியோ. சீரியஸாக சொல்கிறேன், இது சட்டசபையா இல்லை என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மேசிவா என்ன வேர்டில் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி தான் இருந்தது இன்னைக்கு நடந்த சட்டசபை. சும்மா வார்த்தையாலே வாங்கிட்டாரா எதிர்கட்சியை. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.